என்னம்மா? தர்மம் பண்ணுங்கம்மா. யாருமா நீ? அம்மனுக்கு வேண்டுதல். மடிப்பிச்சை போடுங்கம்மா. ஏமா, உங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதா? ஆளு நல்லா தானமா இருக்க, உடைச்சு திங்க வேண்டியதானம்மா? இல்லம்மா, சாமிக்கு வேண்டுதல் பண்ணிருக்கேன். அடச்சி, நீ தின்னு உடம்ப வளர்க்கறதுக்கு சாமி பேர் சொல்லி ஏமாத்துறியே, உனக்கு வெக்கமா இல்ல? போமா அந்த பக்கம். போதும், நிறுத்தமாத. இல்லவே இல்லன்னு சாதிச்சீங்க. இப்ப பதில் சொல்லுங்க ரெண்டு பேரும். தம்பி, பாத்தீங்கல்ல எப்படி அசிங்கப்பட்டு அவமானப்படுறான்னு. இதெல்லாம் தேவையா? யாருக்கு தம்பி அசிங்கம்? உங்களுக்கு தானே. பாரியோட சம்சாரம் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறான்னு 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க? என்னமங்க இதெல்லாம்? எதுக்கு அதெல்லாம் பண்ற? சொல்லு. தம்பி, அங்க ஏதோ சாமிக்கு வேண்டிட்டு பண்ண மாதிரி இருக்கு. இத போய் பெருசு பண்ணாதப்பா. அப்படி என்னென்ன வேண்டுதல்? அப்படின்னு இந்த வீட்டுல குறை வச்சிருக்கோம். மாமா, அத்தை காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. ஏய், அதுதான் என்ன காரணம்? அதையாவது சொல்லலாம்ல. அப்படியே இருந்தாலும் முறையா பண்ண 1000 பரிகாரம் இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி பிச்சை எடுத்து அசிங்கப்படணுமா? தெரியுமா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. விடுங்க, பெருசு பண்ணாதீங்க. என்ன இனியா, ஆளே மாறிட்ட? உங்க அம்மா செஞ்ச தப்புக்கு சப்ப கட்டு கட்டுறியா? தெரியுமா, முதல்ல நீங்க இப்படி பேசுறத நிறுத்துங்க. எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? இப்ப அது ஒரு பிரச்சனையாக்குறீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பெரியமா. நான் ஒன்றும் மாறல, நீங்க தான் மாறிட்டீங்க. உங்களுக்கு பொறாம. முதல்ல ராசாத்தி கர்ப்பமா இல்லைன்னு ஒரு பொய்யான விஷயத்தை கலப்பி விட்டீங்க. ஏய், இப்ப அம்மா வேண்டுதலுக்காக பணத்தை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, எங்க அம்மா எதுக்காக மடிப்பிச்சு எடுத்தாங்கன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நான் சொல்லட்டுமா? ராசாத்திக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா எந்தவித குறையும் இல்லாம பிறக்கணுங்கிறதுக்காக தான் மடிப்பிச்சை எடுத்தாங்க. போதுமா? பெரியமா, நான் உங்க வயித்துல இருக்கும்போது நான் நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நேர்த்தி கடன்லாம் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இங்க இந்த வேண்டுதலை வெளியே சொல்லிட்டு பண்ணா அது பலிக்காம போயிடுமோன்னு தான் அவங்க பயத்துல மறைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட முதல் வாரிசு நல்லபடியா பிறக்கணும் தான் இந்த வேண்டுதலே பண்ணிருக்காங்க. அதுக்கு நியாயப்படி எங்க அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் பெரியமா. அதை விட்டுட்டு ஒரு பிரச்சனையா நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க,
இந்த வீட்ல ராசாத்திய பத்தியோ இல்ல என் அம்மாவை பத்தியோ யாராச்சும் தப்பா பேசுனீங்க அப்புறம் இருக்கு பாருங்க. டேய் பெரியமா, உங்களுக்கு இந்த வீட்டு மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட பல மடங்கு எங்க அம்மாவுக்கும் இருக்கு. மங்க என்னாச்சு? தம்பி, என்னாச்சு? ஏய், தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, அத்தை மங்க அம்மா, அத்தை அம்மா, அத்தை இங்க பாருங்க அத்தை என்னாச்சு? அத்தை அம்மா, அத்தை மங்க அத்தை மங்க அம்மா, கொடு அத்தை அம்மா, அம்மா, அத்தை மங்க இங்க பாரு. அம்மா. அத்தை என்னாச்சுமா? இது தூக்கு. பாத்து என்னாச்சுமா? ஒன்றும் இல்லடா லேசா தலை சுத்திடுச்சு. இங்க வா, உட்காரு உட்காரு முதல்ல. உட்காருங்க. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கி அதுல குளிர் காயறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஏய் என்னடி வாய் ரொம்ப நீளுது? நான் என்னடி பண்ண? மடிப்பிச்சை எடுத்தத வீடியோ எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஹம், அவங்க 2 நாளா சாப்பிடாம விரதம் இருக்காங்க. ராசாத்தி, அது ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்க தோணல உங்களுக்கு? அடுத்தவங்களை எப்படி மட்டும் தட்டலாம், எப்படி மாட்டி விடலான்னு கண்ணுல விளக்க ஊத்தி பாக்குறத முதல்ல நிறுத்துங்க. சும்மா இரு ராசாத்தி. இருங்க அத்தை. என்னடி வார்த்தைக்கு வார்த்தை என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஆமா, நான் எது பேசினாலும் எதிர்த்து பேசுறேன்னே சொல்லுங்க. மங்க அத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்ல. நானும் பேச வேண்டியது இருந்திருக்காது. ஏய் எனக்கு பாடம் நடத்துறியா நீ? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்தம் சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க பாரு மரதா, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சும்மா இந்த வீட்டுல இருக்கவங்க மேல சந்தேகப்பட்டு எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் அவங்க பேசினதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலல? கடைசியில தப்பே பண்ணாத ஏன் மேல வந்து கோவப்படுறீங்க. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு என்ன மட்டம் தட்டி பேசிட்டு இருக்கா. அத கண்டிக்க உங்களுக்கு துப்பு இல்ல? ஏய், திருந்தவே மாட்டியா நீ? திரும்ப திரும்ப அவன் மேல பழிய போட்டுட்டு இருக்க. உன்ன அண்ணே சும்மா இருங்கண்ணே. ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா வீடு ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல பாரு, இவன் எவ்வளவு சொன்னாலும் திருந்துற மாதிரியே இல்ல. எப்படி பேசுற பாத்தியா? அண்ணே, அன்னைக்கு நம்ம வீட்டு ஆளுங்க இன்னொருத்தங்க முன்னாடி கை நீட்டி நிக்கிறது பிடிக்கல. அந்த கோவத்துல ஏதோ பேசியிருக்காங்க. இதோட அதை விடுறீங்களா? திரும்ப திரும்ப இதை பேசி வளர்த்தீங்கன்னா பிரச்சனை தான் பெருசாகிட்டு இருக்கும். போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அண்ணே வாங்கண்ணே, வெளில போங்க. வாங்கண்ணே. வாங்க அத்தை. அத்தை ஏன் கண்மணி நீ இப்படி பண்ண? நான் என்னத்த பண்ணேன்? நாம இந்த அளவுக்கு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் எல்லாரும் முன்னாடி நீ ஏன் உண்மையை சொல்லாம இருந்த? நீ மட்டும் அந்த ராசாத்தி கர்ப்பமா இல்ல, அவ போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லி இருந்தா அவ சாயம் வெளுத்திருக்கும். அவளை எல்லாரும் இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளியிருப்பாங்க. நான் எப்படி அத்தை டைரக்டா சொல்ல முடியும்? இப்ப நான் சொன்னா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு ஒரு கேள்வி திரும்பும். யாரு கேக்குறாங்களோ இல்லையோ, நம்ம மாமா கண்டிப்பா கேட்பாரு. அதுவும் இல்லாம அந்த ராசாத்தி நான் தான் எல்லார்கிட்டயும் மாசமா இருக்கேன்னு பொய் சொல்ல சொன்னேன்னு சொல்லிடுவா.
அந்த ராசாத்திய விட்டுருவாங்க. என்னதான் எல்லாரும் திட்டி தீப்பாங்க. அப்ப அவளை என்னதான் பண்றது? ஹ, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கத்த. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. அந்த ராசாத்தி கண்டிப்பா மாட்டிக்குவா. ம், எப்படி? ராசாத்திய நீங்க செக்கப்க்கு கூட்டிட்டு போங்க. அதான் ஏற்கனவே மங்கை கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ணிட்டாளே. அத்தை, அதுதான் எனக்கும் டவுட். ராசாத்தி கண்டிப்பா உண்டாகல. அப்புறம் எப்படி டாக்டர் கர்ப்பம்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க? வேற ஏதோ சதி நடந்திருக்கத்த. ஆமா கண்மணி. அதனாலதான் அத்தை நான் சொல்றேன், நீங்க ராசாத்திய தனியா செக்கப்க்கு கூட்டிட்டு போங்க. அவ மாசமா இல்லைங்கிற உண்மை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமா மாறிடும். அப்ப நாளைக்கு முதல் வேலையா நான் அதை பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ராசாத்தி கிட்டயும் மங்கத்த கிட்டயும் நீங்க மன்னிப்பு கேளுங்க அத்தை. ஐயோ அத்தை, அப்பதான் நம்ம போட்ட பிளான சரியா பண்ண முடியும். நீங்க போய் நம்ம வீட்டோட மரியாதைக்கு தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடுங்க. அப்பதான் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். அவங்க உங்களை நம்பினா மட்டும்தான் அந்த ராசாத்திய உங்க கூட செக்கப்க்கு அனுப்பி வைப்பாங்க. நம்ம போட்ட பிளானும் சக்சஸ் ஆகும். கண்மணி, நல்ல ஐடியா கண்மணி. ம். அடிக்கடி நீ என் மருமகன்னு காட்டிக்கிட்டே இருக்க. ம். சரி வா போவோம். ம். ராசாத்தி, நீ போய் சாப்பிடு, எனக்கு ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். மா இந்தம்மா இளநீ குடி. எனக்கு எதுவும் வேணாண்டா. இன்னைக்கு ஒரு நாள் நான் எதுவும் சாப்பிடக்கூடாது. அம்மா இது வெறும் இளநீதாம்மா, இதை சாப்பிட்றதால உன் விரதம் ஒன்றும் ஆகாது. இந்த சாப்பிடு. வேணாண்டா இனியா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு. அம்மா கொஞ்சம் சாப்பிடுமா. இந்தம்மா. வேணாம் இனியா, சொன்னா கேளு. அம்மா கொஞ்சம் சாப்பிடுமா ப்ளீஸ்மா. இந்த சாப்பிடு. என்னை இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட. மங்கை, நான் பேசினது கேட்டது எல்லாமே தப்புதான். எனக்கு இந்த வீட்டோட கௌரவம் முக்கியம். நீ இப்படி வீடு வீடா போய் பிச்சை எடுத்துங்கிற கோவத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு மங்கை. ஐயோ, என்னக்கா நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? அதெல்லாம் நான் எதையும் பெருசா எடுத்துக்கலக்கா, விடுங்க. என்னடா இனியா, என் மேல கோவமா? கோவலாம் இல்லை பெரியமா. இல்ல ஏதோ முகத்தை திருப்பிட்டு இருக்கியே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரியமா. டேய், நான் பண்ணது தப்புதான்டா. நீயும் என்ன மன்னிச்சிரு. ராசாத்தி, நீயும் என்ன மன்னிச்சிருமா. பெரியத்த, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஒரு அம்மாவா உங்களுக்கு என்ன திட்ட எல்லா உரிமையும் இருக்கு. உனக்கு தெரியுது, ஆனா உன் புருஷனுக்கு தெரியல. சரி, அவனா எப்ப மனசு வந்து முகம் கொடுத்து பேசுறானோ அப்ப பேசட்டும். கோவம்லாம் ஒன்றும் இல்லை பெரியமா, சின்ன வருத்தம் தான். வீட்டுக்கு பெரியவங்க நீங்களே இப்படி நடந்துக்கலாமா?
தப்புதான்டா. புத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்டேன். இனி இப்படி நடக்காதுடா. ராசாத்தி, ம், நீ மங்கை கூடவே இருந்து அவளை நல்லா பாத்துக்கோ. எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. மங்கை, நீ நல்லா படுத்து தூங்குமா, உடம்ப பாத்துக்க. ம் சரிக்கா. வா. கண்மணி, எப்படி? ம், சூப்பர் அத்தை. ம். ம், அத்தை கொடுங்க, நான் கட் பண்ணி தரேன். அம்மா தாயே, வேணவே வேணாம். நீ காய் வெட்டுறேன்னு உன் கைய வெட்டிக்குவ, அப்புறம் அவன் வந்து தாம் தும்னு குதிப்பான். அத்தை அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அத்தை. மாமா வந்து நான் பேசிக்கிறேன், நீங்க தள்ளுங்க. ஏய், நான் கட் பண்றேன், விடுடா விடுங்க அத்தை, சத்தி. நான் கட் பண்ணி தரேன். ம், சொன்னா கேட்கவே மாட்டியா? ம். அத்தை, இதான் அத்தை சரியான நேரம். ராசாத்திய கூப்பிட்டு ஹாஸ்பிடலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வரலான்னு கூப்பிடுங்க. மங்க கூட இருப்பால. இருந்தா இருக்கட்டும் அத்தை, நீங்க வாங்க அத்தை. ம், சரி வா போவோம். ராசாத்தி, ம்? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? என்னண்ணே அண்ணி இதை சத்தம் போட்டுட்டு இருக்காங்க? என்னன்னு பாப்போம். என்ன மங்கை, மாசமா இருக்கிற பொண்ணை போய் வேலை வாங்குற? ஐயோ அக்கா, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவ தான் கேட்கவே இல்ல. அவ சொன்னா சரின்னு நீ வேலை வாங்குவியா? பெரியத்த, அத்தை மேல தப்பு இல்ல, நான் தான் அவங்க தனியா செய்யறாங்கன்னு ஒத்தாசைக்கு வந்தேன். இங்க பாரு ராசாத்தி, இந்த வீட்டோட முதல் வாரிசு நீ வயித்துல சுமந்துட்டு இருக்க. நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்படக்கூடாது. இங்க பாரு, நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த வீட்ல நீ ராணி மாதிரி இருக்கணும். பாத்தீங்களா அண்ணே, இதுதான் அண்ணி. கோவம் இருக்க இடத்துல தான் குணமும் இருக்கும். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த மரகதம் போடுற டிராமாவை நம்பிட்டு இருக்க போறாரோ இந்த பாரி. கண்மணி, நீ என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? போ, போய் காய்கறி எல்லாம் வெட்டு. அத்தை நானா? ஆமா, புள்ள தச்சு புள்ளைய வேலை செய்ய சொல்லுவ. போ, போய் கட் பண்ணு. ஓ, ராசாத்தி, உனக்கு எது தேவைன்னாலும் என்கிட்ட சொல்லு, புரியுதா? சாப்பாடு கூட ரொம்ப சத்தான சாப்பாட்டை தான் சாப்பிடணும், அதுவும் நேரத்துக்கு சாப்பிடணும். ராசாத்தி, எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் உன்னை ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு வந்துரு.